வணக்கம். அரசியல் A to Z உங்களை வரவேற்கிறது. பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கர் ஏமாற்றப்பட்ட வரலாறு. யாரும் வாங்க முடியாத நிலம். பஞ்சமி நிலங்களின் சட்டமும் ரகசியமும். உங்கள் நிலம் பஞ்சமி நிலமா? எப்படி கண்டுபிடிப்பது பற்றிய விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல அடிக்கடி பேசப்படுற ஆனா பலருக்கும் முழுசா தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பஞ்சமி நிலங்கள். இந்த நிலங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இதோட சட்ட விதிமுறைகள் என்ன? அந்த நிலத்தை மற்றவங்களுக்கு வாங்க முடியுமா? வாங்க முழுசா பார்ப்போம். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலம் குறித்த முழுமையான வரலாற்று தொகுப்பு மற்றும் தற்போதைய அவலநிலை குறித்த காணொளி இது. மொத்தம் உள்ள 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் எங்கே போயின? அதில் தற்போது உள்ள சட்ட சிக்கல்கள் மற்றும் முறைகேடுகள் என்னென்ன? பறையர் சமூகம் அந்த நில விவகாரத்தில் எவ்வாறு திட்டமிட்டு ஏமாற்றப்பட்டுள்ளது போன்ற அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை இந்த வீடியோவில் விரிவாக பேசுகிறோம். சமூக நீதி மற்றும் நில உரிமைக்கான இந்த விழிப்புணர்வு காணொளியை முழுமையாக பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பல முக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரலாறு 1892 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் செங்கல்பட்டு ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரோன்மென்ஹூர் அறிக்கையின்படி இந்த நிலங்கள் ஒதுக்கப்பட்டன. ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்ட விளைநிலங்கள் நிபந்தனைகள். இந்த நிலங்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு விற்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்பனை செய்வதற்காக இருந்தாலும் அதை மற்ற ஒரு பட்டியலின SC நபருக்கு மட்டுமே விற்க வேண்டும். வேறு சமூகத்தினருக்கு விற்றால் அது சட்டப்படி செல்லாது. 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில, அதாவது 1892ல பிரிட்டிஷ் ஆட்சியில செங்கல்பட்டு கலெக்டரா இருந்த ஜேம்ஸ் ட்ரோன்மென்ஹூர் அப்படிங்கிறவர் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, அவங்களுக்கு நிலம் வேணும்னு போராடினார். அதோட விளைவா அப்போதைய சென்னை மாகாண அரசு சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குனாங்க. 1892 செப்டம்பர் 30 அன்று பிறப்பிக்கப்பட்ட பஞ்சமி நில ஒதுக்கீடு அரசாணை GO நம்பர் 1010 மற்றும் 1010A அரசு நில பதிவேடுகள்ல 5வது பக்கத்துல இதை பத்தி எழுதப்பட்டதால இதுக்கு பஞ்சமி நிலம், அதாவது பஞ்சோஸ்தான் அல்லது டீப்ரஸ்ட் கிளாஸ் லேண்ட், DC லேண்ட் அப்படின்னு பெயர் வந்துச்சு. இந்த நிலங்கள்லாம் அன்றைக்கு இருந்த மதராஸ் மாகாணம், இப்போ தற்போதில் இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசாவில் சில பகுதியிலும் பரவி இருக்கு. பஞ்சமி நிலங்கள் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு பரப்பளவில் ஒதுக்கப்பட்டது அப்படின்ற தற்போதைய நிலவரம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. இதுல பெரும்பாலான நிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கு. அதே மாதிரி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் அண்டை மாநிலங்களில் அமைஞ்சிருக்கு. மாநில வாரியா தற்போது ஏக்கர் விவரங்கள் துல்லியமா மாநில வாரியா தற்போது புள்ளி விவரங்கள் எதுவும் கிடைக்கல. அதிகாரப்பூர்வமா முழுமையா வெளிப்படலை. பல்வேறு அரசு கமிஷன் மற்றும் அறிக்கையெல்லாம் படி பாத்தீங்கன்னா தோராய விவரங்கள் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 9 லட்சம் ஏக்கர் இருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் முதல்ல 3,20,000 ஏக்கர் இப்போதைக்கு முழுமையா கண்டறியப்பட்டிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா 30-50% நிலங்கள் வேற சமூகத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதா ஆய்வு சொல்லுது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆவணங்கள் மறுசீரமைப்புல இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அசைன்மெண்ட் லேண்டு அல்லது டிஃபார்ம் பட்டாஸ் என்ற பெயர்ல அதை சொல்றாங்க. கர்நாடகா ஆவணங்கள் மறுசீரமைப்புல இருக்கு. அது டிஃபரஸ்ட் கிளாஸ் DC லேண்ட் அப்படின்ற பேர்ல வகைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் குறைந்த அளவிலான பரப்பளவு, அதாவது மலைபார், அந்த பக்கம் பாலக்காட்டுக்கு மேல் சைடு, காலிக்காட் சைடு, இந்த பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாண எல்லை பகுதியில் மட்டும் மிக குறைவிலான சில 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. பஞ்சமி நிலத்தை எப்படி கண்டறிவது, மீட்பது எப்படி? ஒரு நிலம் பஞ்சமி நிலமா இல்லையா என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க பகுதி அல்லது நீங்க பார்க்குற நிலத்தோட பழைய பதிவேடு A ரெஜிஸ்டர்ட் அல்லது பட்டாவில் DC நிலம், DC லேண்ட் அல்லது நிபந்தனைக்குட்பட்ட நிலம், கண்டிஷனல் லேண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கும். அரசாங்கமும் பல சமூக அமைப்புகளும் இப்ப பல ஆக்கிரமிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை மீட்க கோரி தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்திக்கிட்டு வராங்க.
சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை கைகள் மாறினாலும் பஞ்சமி நிலத்தை அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டு மீண்டும் பட்டியலின மக்களிடம் ஒப்படைக்க முடியும். பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது வெறும் மண் கிடையாது. அது 100 வருடங்களுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூக நீதியின் அடையாளம், அவங்களோட வாழ்வாதார உரிமை. இந்த நிலங்களை பத்தின விழிப்புணர்வு ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கிற கடைக்கோடி மனிதனுக்கு போய் சேரணும். இந்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சமி நிலங்கள் தொடர்பான முக்கிய வரலாற்று ஆவணங்கள் மற்றும் அரசாணைகளின் GO 1010, 1010A முதன்மை நகல்கள் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நூலகத்தில், பிரிட்டிஷ் லைப்ரரியிலும், சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு ஆவண காப்பகத்திலும், பழைய நில பதிவேடுகள் 1864 முதல் 1940 வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. 1. லண்டன் பிரிட்டிஷ் நூலகம், பிரிட்டிஷ் லைப்ரரி ஆஃப் லண்டன். இந்திய ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ். பிரிட்டிஷ் இந்தியாவின் சென்னை மாகாண மதராஸ் பிரசிடென்சி நிர்வாக தொடர்பான அனைத்து முக்கிய ஆவணங்களும் இங்குள்ள இந்தியா ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் பிரிவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட அளவில் ரெஜிஸ்டார் மற்றும் கிராம கணக்குகள், கிராம நிர்வாக அலுவலர் VO வசம் உள்ள A பதிவேடு, நில அளவை ஆவணங்கள் FMB, தாலுகா அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற இடங்களில் இவைகளை பற்றியுள்ள பதிவேடுகள் கிடைக்கும். மேலும் அரசியல் அறிவியல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.